முகமது முஸ்தபா அவரோட டைரக்ஷன்ல ரீசெண்டா ஒரு மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லரா ரிலீஸ் ஆன படம் தான் முரா. இந்த படத்தை பத்தின என்னோட ஒப்பீனியனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அனி அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம ஆக்டர் சுராஜ் நடிச்சிருப்பாரு. அவரோட வேலை என்னன்னா, பெரிய ஆளுங்களுக்காக சில வேலை செஞ்சு கொடுத்து அதுல இருந்து கொஞ்சம் கமிஷன் வாங்குறது தான் அவரோட வேலை. அவர் கீழே நிறைய பசங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு 4 பசங்க தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ். அப்படி ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் வருது. அது என்னன்னா, மதுரை டு திருநெல்வேலி ரூட்ல ஒரு பழைய ஸ்டீல் கம்பெனில நிறைய பிளாக் மணி இருக்கிறதாவும் அதை எடுத்து வந்தா உனக்கு ஒரு பெரிய கமிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் வருது. ஸோ இவரு இந்த 4 பசங்களை அந்த ஹைஸ்டுக்கு அனுப்ப முடிவு பண்றாரு. அண்ட் அவங்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தோட காஸ்டிங். எனக்கு இந்த படம் பாக்குறப்போ இதை விட ஒரு பெட்டரான காஸ்டிங் இந்த படத்துக்கு பண்ண முடியாதுங்கிற மாதிரியே தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு கேரக்டர்ஸுமே அவ்வளவு சூப்பரா காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பத்தி சொல்லி ஆகணும். சும்மா மிரட்டி விட்டுருந்தாங்க. அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சில இடத்துல பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் அடுத்து எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ். அதுவும் ரத்தம் தெறிக்க சில ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னடா இப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னு. அண்ட் இது எல்லாமே தாண்டி இந்த படம் ஒரு தப்பான வழியில யங்ஸ்டர்ஸ் போனா அது கடைசியா எங்க போய் முடியுங்கிறது தான். ஸோ இந்த படம் மாதிரி யாரும் ரியல் லைஃப்ல இருக்காதீங்க. அண்ட் அடுத்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிராகியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் இந்த படத்தோட மெயினான ஸ்டோரி அந்த ஹைஸ்ட் குள்ள போனதுக்கு அப்புறம் படம் சும்மா பயங்கரமா போச்சு. அண்ட் மொத்தமா இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டா எனக்கு ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா இந்த படத்துல ரொம்ப அதிகமான வயலன்ஸ் இருக்கு. ஸோ 18+ இருந்தா மட்டும் இந்த படத்தை பாருங்க. அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.